இங்க பாக்கியா ஒரு பக்கம் கெத்தா அவங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதே நேரம் அங்க வந்த ஈஸ்வரியுமே எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் பையனை அவமானப்படுத்துற மாதிரி, அதே நேரம் அவனை பழி வாங்குற மாதிரி நீ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்க. அவன் உனக்காக காஃபி போட்டு கொடுத்துருக்கான், ஆனா அந்த காஃபி அவன் கண்ணு முன்னாடி நீ கீழே ஊத்திட்டு இருக்க. உனக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து பாக்கியாவுமே, இங்க பாருங்க அத்தை, நான் வேணும்னு பண்ண கிடையாது. நான் அவரை காஃபி போட்டு தர சொன்னா கிடையவே கிடையாது. அவரே விருப்பப்பட்டு பண்றாரு. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். எனக்கு அவரை பிடிக்கல. சொல்லப்போனா அவர் இங்க இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, ஆமா எனக்கு தெரியும், உனக்கு தான் பணத்து மாதிரி ஏறி போச்சுல்ல, அதனால நீ இப்படி தான் நடந்துக்குவ. அது மட்டும் இல்லாம என்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புன்னு நீ தான் முடிவு பண்ணிட்டல. அதனால கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்புறதுக்கு உன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணிட்டு தான் இருப்ப அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற பாக்கியாவுமே, இங்க பாருங்க தேவையில்லாம இப்படி நாடகம் போற வேலையை நிறுத்துங்க முதல்ல. ஆல்ரெடி உங்க பையன் 2 மாசம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு போறாரு. நீங்களும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 மாசம் கழிச்சு போறீங்க. அப்புறம் எதுக்காக இப்பவே இந்த வீட்டை விட்டு காலி பண்ற மாதிரி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க இந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கிற அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இந்த வீட்டை விட்டு போனா உங்க பையன் அதெல்லாம் அவர் தர போறாரு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வரவேற்கிறதுக்கு ஆள் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அப்புறம் எதுக்காக நான் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும், நான் பண்றது எல்லாமே வந்து குலக்குத்தத்தை விட மோசமான குத்தம் மாதிரியும் நீங்க எதுக்கு என்ன ட்ரீட் பண்றீங்க? சொல்லப்போனா நான் பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாம் ரொம்பவே சாதாரண விஷயம். உங்க பையன் பண்ண விஷயத்த இதை கம்பேர் பண்ணி பார்த்தனா நான் அவருக்கு 1% கூட அவர் பண்ண விஷயத்துல நான் எது கூட பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா ஈஸ்வரியோட முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. ஈஸ்வரியுமே ரொம்ப டென்ஷனோட, ஆமா இதுக்கு மேல உங்ககிட்டலாம் மனுஷி பேசுவாளா? நீ தான் மனுஷி மாதிரியே பேச மாட்டேன்றியே, இனிமேல் உனக்கு சென்டிமெண்டே கிடையாது போல இருக்கு, நீ மரம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப இதை கவனிச்சிட்டு இருக்க செல்வியுமே, என்னக்கா இது உங்க அத்தை இப்படி பேசிட்டு போகுது, உன் மேல அவ்வளவு கோபத்துல இருக்கா உங்க அத்தை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் பாக்கியாவுமே, நீ வேற செல்வி வேலையை பாரு, தேவையில்லாம டென்ஷன் கிளப்பாத. இவங்க சும்மா என்ன டென்ஷன் பண்ணி இவங்களுக்கு வெறுப்பேத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதான் வேலை. எப்போ பார்த்தாலும் அவன் பையன் தப்பு பண்ணாலும் நான் தான் தப்பு பண்ணதா கணக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்கு காரணமும் நான் தான். நான் நல்லது பண்றதெல்லாம் நான் கிடையாது, அவங்க பையன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் ஈஸ்வரியோட முகத்தை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே டைரக்டா எழில பாக்குறதுக்காக எழிலோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப எழிலுமே, என்னாச்சுப்பா எதுக்காக என்ன பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா கோபி இருந்துகிட்டு, அதெல்லாம் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லப்பா, நான் சும்மா உன்னையும் அமிர்தாவும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லப்போனா நீங்க இங்க எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, உங்க லைஃப்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு தான் வந்தேன். எப்பவுமே நீ தானே எங்களை பார்க்க வர, நான் உன்னை பார்க்க வர வேண்டாமா அப்படின்ற மாதிரி எங்க கோபியும் ரொம்பவே தன்மையா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எழிலுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா போயிட்டு இருக்கேன். சொல்லப்போனா இப்போ 2வது படம் கமிட்டட் ஆயிருக்கேன். அதனால அந்த படத்துக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிட்டு இருக்கேன்ப்பா. ஆனா இதுக்கு உங்களோட ஹெல்ப் தான் ரொம்பவே காரணம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எழில் ரொம்பவே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே, கண்டிப்பா எழில் உன் திறமைக்கு நீ நல்ல இடத்துக்கு வருவ, எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. அதை விட முக்கியமா உங்ககிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்டு போலான்னு வந்தப்பா அப்படின்ற மாதிரி இங்க கோபி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து எழிலுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை, ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க எழில் கேட்கிறப்போ இங்க கோபியுமே, ஒன்றும் இல்லப்பா, நீயும் அமிர்தாவும் வீட்டுக்கு வரணும், உங்க குழந்தையோட நீங்க வந்து தங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற பாக்கியாவோட நிலைமை என்னன்னு எனக்கு தான்ப்பா தெரியுது. வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்குப்பா. பாக்கியாவும் ரொம்பவே வெறுத்து போய் அவளோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 ரெஸ்டாரண்ட் வேலை, வீட்டில் இருக்கிற வேலை, எல்லா வேலையும் பார்த்து டயர்டாகி அவ கூட பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கு. அதை விட முக்கியமா இங்க உங்க பாட்டி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கூட சகஜமா பேசுறதுக்கு வீட்டில் யாருமே கிடையாதுப்பா. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு கிளம்பிடுறோம். நானும் ரெஸ்டாரண்ட் போயிடுறேன், பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட் போயிடுறா, இன்னொரு பக்கம் இனியாவும் கிளாஸ்க்கு போயிடுறா. இதுமாரி வந்து எல்லாருமே போனதுக்கு அப்புறம் உங்க பாட்டி மட்டும் ரொம்பவே வெறுத்து போய் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களை இந்த நிலைமையில பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. தயவு செஞ்சு நீங்களும் அமிர்தாவும் இங்க வீட்டுக்கு வந்திருக்கப்பா. நான் ஆல்ரெடி இங்க செலியன்ட்ட பேசிட்டேன், செலியனும் வரான்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து தங்குங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சுன்னா அங்கேயே இருந்துக்கலாம்ப்பா. இதுக்கு மேலேயும் நீங்க வெளியில இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க கோபியுமே இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா இதை கேட்டவொன்னு அமிர்தாவுமே, ஆமாங்க மாமா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வீட்டில் ஆன்ட்டி ரொம்பவே தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்க பாட்டியும் போய் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் எழிலுக்கு எடுத்து சொல்றாங்க. உடனே சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் நாளைக்கு கிளம்பி வரேன், நாளைக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் நான் இருக்கிறேன்ப்பா, அதுக்கப்புறம் என்னோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியோட பேச்சுக்காக டைரக்டா அவங்களுமே கிளம்பி வரதுக்கு தயாராகிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில எங்க பாக்கியவுமே, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வேலைலாம் எதுவும் கிடையாது, இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கேன், அதனால எல்லா வேலையும் இன்னைக்கு அங்க இருக்கிறவங்களே பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி காலையில வராங்க. காஃபி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த பக்கம் வந்து செலியனும் இன்னொரு பக்கம் ஜெனியும் உள்ள வராங்க. இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பாக்கியா, வாப்பா என்ன எங்க புதுசா வரீங்க, ஏதோ சொல்லாம கொள்ளாம வந்திருக்கே, ஏதோ விசேஷமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்களை கூப்பிட்டு முடியறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வந்து செலியனும் ஜெனியும் அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, எல்லாருமே இன்னைக்கு குடும்பத்தோட கிளம்பி வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவுமே ஷாக் ஆகுறாங்க. உடனே எழில் இருந்துகிட்டு, ஏமா நம்ம வீட்டுக்கு விசேஷமா இருந்தா தான் வரணுமா, நார்மல் டேஸ்ல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே, டேய் என்கிட்ட கலாய்க்கிறியா, சரி ஓகே சரி உட்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்
பக்கம் பாக்கியா எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கோபி, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இங்க எழிலோட குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டு ரைட் சைடு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே என்னன்னா பாக்கியா விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாக்கியாவும் செல்வியும் சேர்ந்து பயங்கரமா இங்க வீட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே தடபுடலாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ வீட்டுக்கு யார் வந்தாலுமே இங்க பாக்கியா தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையிலுமே இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் இதில் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா தன்னோட பசங்களுக்காக தான் சமைக்கிறா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. உடனே சரி நம்ம இப்போ பாக்கியாட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு கோபியும் தன்னோட மனசை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட போயிட்டு, பாக்கியா இப்போ நீ ஹாப்பியா இருக்கியா? உன்னோட பசங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்கல்ல, இப்போ நீ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றதானே அப்படின்ற மாதிரி இங்க கோபி வந்து பாக்கியாட்ட கேட்கறாங்க. ஆனா பாக்கியாவும் கோபியை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு, ஆமா என் பசங்க இங்க வந்ததுக்கும் நீங்க கேட்கிற கேள்விக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி பாக்கியா கேட்கறாங்க. அப்பதான் கோபி, இல்ல பாக்கியா நீ ரொம்பவே சோகமா இருந்த, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப பிரஸ்டேட்டா தான் இருந்த, அதனால தான் உன் பசங்களை நான் இங்க வர வச்சேன். அது மட்டும் இல்லாம அவங்க இங்க வந்ததுனால நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே, நான் சந்தோஷமா இருக்கேனா? உங்களுக்கு பார்த்தா அப்படித்தான் தெரியுதா? இப்போ இங்க இருந்து விழுந்து விழுந்து சமைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு? நான் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்லையும் சமைச்சிட்டு இங்கேயும் சமைச்சிட்டு இருக்கேன் தான் இன்னைக்கு லீவை போட்டு வந்தேன். ஆனா நீங்க என்னன்னா மறுபடியும் என் பசங்களை சம்மந்தம் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி இங்க வர வச்சு இப்போ எனக்கு இன்னும் நீங்க வேலையை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோபியுமே, என்ன பாக்கியா இது, உன் பசங்களுக்கு தானே சமைக்கிற, இதுல என்ன இருக்கு, நீ ஜாலியாக சமைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, நீங்க உங்க ஹோட்டல்ல செஃப்பை வச்சு சமைச்சுக்கிட்டு என்ன மாதிரி தனியா நின்று சமைச்சாதான் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரியும். அதை விட முக்கியமா இப்போ உங்க அம்மா சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? என் பசங்களை என் வீட்டுக்கு கூப்பிட எனக்கு தெரியாதா? இப்போ என் பசங்க வந்த உடனே உங்க அம்மா உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க வேணா அங்க போய் பாருங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை பாக்கியாவும் திட்டி அனுப்புறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாக்கியாவுமே ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டாக கோபியுமே அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கிறதுக்காக அங்க போய் பார்த்தா இந்த பக்கம் சம்மந்தமே இல்லாம எழில் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எழில் அமிர்தா, இங்க பாருங்க, நீங்க அடுத்த குழந்தைய பத்தி பிளான் பண்ணீங்களா இல்லையா? அடுத்து இன்னொரு பேர குழந்தை வந்தே ஆகணும், அப்பதான் எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க எழிலுமே, பாட்டி எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு பாட்டி, சொல்ல போனா ஒரு குழந்தையும் எங்களுக்கு போதும், ரெண்டாவது குழந்தை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எழில் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எழில சத்தம் போடுற மாதிரி இங்க ஈஸ்வரியுமே, ஏண்டா எழில், நான் சொல்றதை ஒழுங்கா கேட்கறதுக்கு பாரு, சம்மந்தம் இல்லாம இப்படி வந்து குடும்பத்தை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாம இப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க. எல்லாம் வந்து 2 குழந்தை இல்லை 3 குழந்தை இருந்தா தான் எப்பவுமே குடும்பம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்களும் சந்தோஷமா வாழ முடியும். இல்லைனா வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆதரவு இல்லாம எல்லாரும் தனிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க அவங்களும் வந்து சம்மதம் இல்லாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா அட்வைஸோட சேர்த்து இங்க பாக்கியாவை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. நீ இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே உங்க அம்மா பாக்கியாவா தான் இருப்பா, அவ தான் எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லி அவங்க போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் கோபியை பார்த்துட்டு, இப்ப பாருங்க இப்ப எப்படி இருக்கு, நான் சொன்னது நடக்குதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் வந்து கோபியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ கோபியுமே, ஐயோ நம்ம தான் அவசரப்பட்ட போல இருக்கு, நம்ம அம்மா உண்மையிலுமே கொஞ்சம் வில்லங்க பிடிச்சவங்க தான் போல இருக்கு, இவங்க இந்த மாதிரி தேவையில்லாம எழில்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, சொல்லப்போனா ஒரு குழந்தையே ஓகே தான், எதுக்காக இவங்க இந்த மாதிரி குழந்தை பத்துக்கிற விஷயத்தெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க கோபியுமே ஈஸ்வரி நினைச்சு பயங்கரமா பெருமிச்சு விடுறாங்க. ஆனா இங்க எழில் இருந்துகிட்டு, பாட்டி என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, டேய் உங்க அம்மா கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் பணத்தை மாதிரி ஜாஸ்தி ஆகி போச்சு, இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே எங்களோட பேச்செல்லாம் கேட்க கூடாது, நீ உங்க அம்மா முடிவு பண்ணிட்டீங்களா, உங்க அம்மா என்னன்னா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் சேர்த்து திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டோன்னே எழிலுக்கு ரொம்பவே கோபம் வந்தது. பாட்டி நீங்க அம்மாக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருப்பீங்க, அதனால அவங்க அதை உங்களை எதிர்த்து பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு அடங்கி போக முடியும், நீங்க பண்ற விஷயங்கள் எதுவும் சரியில்லை, இப்பவே சொல்றேன்ல இந்த ஃபேமிலி விஷயத்தை விடுங்க, இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னா நீங்க கேட்கறீங்களா, ஆனா உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் தான் பேசுறீங்க, எங்க சைட்ல இருந்து நீங்க ஏதாவது பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எழிலுமே ஈஸ்வரிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே, எழில் ஓகேடா ஓகேடா இரு பிரச்சனை வேணாட்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஒரு வழியா அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாங்க.